இப்ப தெரியுதா மௌலூத் எதுக்குன்னு? காப்பிக்கு, பிரியாணிக்கு, கரியானத்துக்கு, குருமாவுக்கு, கைமாவுக்கு, குளவு சோற்றுக்கு, காசுக்கு, 50க்கு, 100க்கு, இன்னைக்கு 500க்கு, 1000க்கு இப்படிப்பட்ட ஒரு வழிகேடை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் விதைக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். வேதனையாக இருக்கிறது. இந்த மக்கள் அறியாமையிலே அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களை இந்த கொடிய நரகத்திற்கு ஒரு கூட்டம் அழைத்து செல்ல பார்க்கின்றது. இதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல ஆண்டுகளாக இன்னைக்கு பிரச்சார களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு நோக்கமும் கிடையாது. காசு கிடைக்கிறதா, பைசா கிடைக்கிறதா, மேடை போட்டு பேசிவிட்டு போனால் எங்கள் பையை நிரப்பி அனுப்புகிறார்களா? ஒன்றுமே இல்லை. இந்த மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும். இந்த கூட்டம் போட்டு சொன்னால் அதிலே 4 பேர் திருந்தினால், இந்த வழிகேட்டை விட்டு வெளியேறினால் அல்லாஹ் நமக்கு மறுமையிலே கூலி தருவான், சொர்க்கத்தில் நம்முடைய வசதிகளை அல்லாஹ் அலங்கரிப்பான் என்ற நோக்கத்தில் தான் நம்முடைய பிரச்சாரம் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமாத்தார்களே, இந்நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருச்சி மாவட்டத்தின் சார்பில் நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் சத்திய பாதையில் செல்வோர் யார் என்கின்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் பேசுவதற்கு மிகவும் ஏற்றதொரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் பின்பற்றுகிற இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அற்புதமான மார்க்கம். இதை நாம் முதலில் உளமாற உணர வேண்டும். பெரிய பெரிய படித்தவர்கள், பண்டிதர்கள், விஞ்ஞானிகள், இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஹிதாயத்தை, நேர் வழியை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். நம்முடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்திருக்கின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் வாழுகிற போது அந்த இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்ற அம்சங்களை, போதனைகளை மிகச் சரியாக ஏற்று நம்முடைய நம்பிக்கைகளையும் செயல்பாடுகளையும் சரி செய்து இவ்வுலக வாழ்க்கையில் மார்க்கத்தோடு வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெறுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். முஸ்லிம்களுக்கு உரிய வழிகாட்டுதல் என்ன என்றால், அது இறைவனிடத்தில் இருந்து எது நமக்கு சொல்லப்பட்டதோ அதுதான் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்க முடியும். அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே இறைவன் குறிப்பிடுகின்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடத்தில் இருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டதோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அதல்லாத மற்றவற்றை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். கலிலம் மா ததக்கரூன், நீங்கள் குறைவாகவே அறிவு பெறுகிறீர்கள் என்றெல்லாம் திருமறையிலே இறைவன் தெளிவுபடுத்துகிறார். முஸ்லிம்களாகிய நாம் நம்ப வேண்டிய விஷயங்கள் என்ன, நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதிலே இன்று மக்கள் மத்தியிலே மாறுபட்ட பார்வை இருப்பதை பார்க்கின்றோம். எல்லா முஸ்லிம்களும் ஒரே கருத்தில் இருக்கின்றார்களா? உலக முஸ்லிம்களாகட்டும், இந்திய முஸ்லிம்களாகட்டும், தமிழக முஸ்லிம்களாகட்டும், ஏன் திருச்சி முஸ்லிம்களாகட்டும், திருச்சியில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறார்களா? இல்லை, மாறுபட்ட நிலைப்பாடுகளில் இருக்கிறார்கள். தர்கா போவது கூடாது என்று ஒரு சாரார், தர்காவிற்கு போகலாம் என்று ஒரு சாரார், மௌலுது கூடாது ஆகாது என்பது என்று ஒரு சாரார், அதே மௌலுதை ஆகா என்று சொல்வது ஒரு சாரார். இப்படி எத்தனையோ விதங்களிலே மக்கள் பிரிந்து கிடக்கின்றார்கள், பிளந்து கிடக்கின்றார்கள். இதை வெளிப்படையாக பார்க்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. நாம் எதை ஏற்பது, எதை மறுப்பது? ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை பேசுகின்றார்கள். முதலிலே மக்கள் மத்தியிலே உள்ள குழப்பம் என்பது அது இஸ்லாத்தை சாராது. குழப்பம் இஸ்லாத்தில் இல்லை. நாம் ஒன்றை புரிய வேண்டும். குழப்பம் மக்களிடத்தில் இருக்கிறதா, இஸ்லாத்தில் இருக்கிறதா? இஸ்லாத்தில் குழப்பமே இல்லை. இந்த மார்க்கம் தெளிவான மார்க்கம். தரத்துக்கும் அலைல் பைலா, நான் உங்களை வெள்ளை வெள்ளை என்று பழிச்சிடுகின்ற மார்க்கத்தில் விட்டு செல்கின்றேன் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். மார்க்கத்தில் குழப்பம் கிடையாது.
மக்களுடைய புரிதலிலே விளங்குகிற விஷயத்திலே தான் பிரச்சனை இருக்கின்றது. அப்ப எது சரி என்று எப்படி புரிவது? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கூட்டம் போட்டா தர்காவுக்கு எதிராகத்தான் பேசுகிறார்கள், மௌலூதுக்கு எதிராகத்தான் பேசுகிறார்கள். அதே பாத்தீங்கன்னா ஜமாத்துல் உலமா சுன்னத்துல் ஜமாத் என்பவர்கள் மௌலூதை ஆதரிச்சத பேசுறாங்க, தர்காவை ஆதரிச்சத பேசுறாங்க. அப்ப எதை ஏற்பது எதை மறுப்பது என்ற குழப்பம் வர்றது இயற்கை. முதலில் நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்றால், எந்த ஒரு பேச்சையும் கண்மூடித்தனமாக நாம் பின்பற்றக்கூடாது, தக்லீது செய்யக்கூடாது. தக்லீது என்று சொன்னால் ஒருத்தர் சொன்னா அதுக்கு பின்னாடி அப்படியே போயிடுறது. அவரு சும்மாவா சொல்றாரு, அவர் எவ்வளவு பெரிய ஜுப்பா அணிந்திருக்கிறார், எப்படிப்பட்ட தலைப்பா அணிந்திருக்கிறார், அவரு பெரிய ஆலிம்சா, அதுக்காக வேண்டி அவர் சொல்றதை கேட்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? யார் சொல்றதை கேட்கலாம், கேட்டு நாம் அதை ஆய்வு செய்ய வேண்டும். இன்று தமிழகத்திலே நம்முடைய பிரச்சாரத்தை மறுக்கக்கூடியவர்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அநேக பேர், அவர்களுக்கு நம்முடைய கொள்கை என்ன என்பதை தெரியாது. அவர்களுடைய காதுகள் நம்முடைய பிரச்சாரங்களை கேட்பதும் இல்லை, அவனுடைய கண்கள் நம் எழுத்துக்களை வாசிப்பதும் இல்லை. நாம் எதை நிலைப்பாடாக சொல்லுகிறோம் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. ஒரு அவுட்லைன் மட்டும் தெரியும். நஜாத்காரன்னா நெஞ்சில கை கட்டுவான், பள்ளியில வரலாட்டுவான், தர்காவை கூடாதும்மா, மதுகப கூடாதும்மா, மௌலுத கூடாதும்மா என்பது மட்டும் தான் தெரிகிறதே தவிர எந்த அடிப்படையில் நாம் அதை பேசுகிறோம்? தர்காவுக்கும் நமக்கும் வேற ஏதாவது வாக்கிய தகராறு இருக்கிறதா? மௌலிதுக்கும் நமக்கும் ஏதாவது தனிப்பட்ட விரோதங்கள் இருக்கிறதா? மௌலிதை எதிர்க்கிறோம், தர்காவை எதிர்க்கிறோம். எந்த அடிப்படையில் எதிர்க்கிறோம்? தர்கா என்பது பேரு நல்லா இல்லைன்னு எதிர்க்கிறோமா? மௌலிது அதனங்க மௌலிது கவுலுதுன்னு இருக்கு, வேற ஏதாவது பேர் வைங்கன்னு சொல்லி எதிர்க்கிறோமா? ஆதாரங்களை வைக்கிறோம். எனவே மக்களுக்கு நாம் சொல்லுகிற கோரிக்கை என்னவென்றால், தயவு கூர்ந்து அருள் கூர்ந்து என்னுடைய பேச்சை கவனியுங்கள். ஏற்பதும் மறுப்பதும் உங்களுடைய விருப்பம் தான். மார்க்கத்தில் நிர்பந்தப்படுத்தக் கூடாது. லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கை, அல்லாஹ் சொல்லிவிட்டான். மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது, சத்தியமும் அசத்தியமும் தெளிவாக்கப்பட்டு விட்டது. அதனால நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தல. ஒரு தர்காவுக்கு தான் போவேன்னு சொன்னார்னா தாராளமா போகட்டும், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. அவரை பிடிச்சி நம்ம கட்டி போடலாம் மாட்டோம். ஆனால் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இந்த மார்க்கத்தை சொல்லும் போது ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்புகிறவர் இதை ஏற்கலாம், இந்த வேதத்தை இந்த மார்க்கத்தை ஏற்கலாம், விரும்புகிறவர் மறுக்கலாம், அவர் விருப்பம். ஆனா மறுத்தால் அல்லாஹ் அங்கே வச்சு மிதிப்பான், அது வேறு விஷயம். நம்ம விருப்பம் தான். எனவே நாம் என்ன சொல்கிறோம் என்றால், தயவு செய்து நாம் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள், விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லுகிற கொள்கை இது குர்ஆனுக்கு நெருக்கமாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால், நபிகளாருடைய பேச்சுக்கு நடைமுறைக்கு நெருக்கமாக இருப்பதாக நீங்கள் தீர்மானித்தால் நாங்கள் சொல்வதை கேளுங்கள், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எதையுமே கண்மூடி நாம் ஏற்றுக்கொள்வது என்பது அது அறிவார்ந்த செயல் இல்லை என்பதை நாம் துவக்கத்தில் புரிய வேண்டும். இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு நான் வருகிறேன். இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன? இஸ்லாத்தில் நிறைய இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லுகிறோம், தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோம். இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதுதான். இப்படி நிறைய விஷயங்கள் இஸ்லாத்துல இருந்தாலும் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன என்றால் ஏகத்துவ கலிமா தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ளே இஸ்லாத்துடைய ஒட்டுமொத்தமும் அடங்கி போகிறது. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும். எல்லா விதங்களிலும் நம்முடைய வணக்கம் அல்லாஹ்வை மாத்திரமே சென்றடைய வேண்டும். படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும். படைப்புகளை நாம் என்றும் வணங்கிவிடக் கூடாது. இது இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படை. இன்னொரு அடிப்படை என்ன? நாம் இறை தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்னால்தான் அதை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும். மற்றவர்களுடைய பேச்சுக்களை ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு ஈக்குவலாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்கிற கருத்து இதனுள்ளே அடங்கி இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இதனை இஸ்லாத்துடைய அடிப்படை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியாத ஒரு முஸ்லீம் உண்டா? இந்த வார்த்தையினுடைய பொருள் தெரியாத முஸ்லீம் உண்டா?
பல முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே அந்த இறைவனுக்கு நிகராக, அந்த இறைவனுக்கு இணையாக பலரிடத்தில் சென்று வணங்குவதையும், இறைத்தன்மையை மற்றவர்களுக்கு இருப்பதாக கருதுவதையும் முஸ்லிம்களுடைய பல செயல்பாடுகளிலே, நம்பிக்கைகளிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த செயல்களை இவர்கள் செய்தால் அது அவர்களை இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றிவிடும் என்று எந்த செயல்கள் எல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே நீக்கமற நிறைந்து கிடக்கின்றது. இந்த மக்களுக்கு நாம் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டும், அவருடைய உள்ளங்களை இஸ்லாத்தினுடைய இந்த நேரிய மார்க்கத்தை நோக்கி அழைத்து வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னமே, இதை நாம் நம்பினால் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன என்பதை புரிந்து நாம் இந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மாத்திரமே வணங்குவோம், எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இறைவனுக்கு இணைகளை கொடுத்துடக்கூடாது. முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்கள், அவர்கள் செய்கிற பல காரியங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முரணாக இருப்பதை, அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஒன்று ரெண்டு விஷயங்களை என்னுடைய தலைப்பிற்காக நான் எடுத்துக் கொள்கின்றேன். அதுல ஒன்று மௌலிது என்று ஓதுகின்றார்கள். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே சுபஹான மௌலிது என்று படிக்கின்றார்கள். ரபியுல் ஆகிர் மாதத்திலே முஹியத்தீன் மௌலிது என்று படிக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், இந்த மௌலிது என்பது மிகப்பெரிய ஒரு காரியம், ஒரு நன்மையான செயல். நாம் இதை ஓதினால் நம்முடைய வீட்டிலே பரக்கத்து நிறையும், செல்வங்கள் கொட்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இன்னும் பல பேர்கள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நினைக்கின்றார்கள். இது இஸ்லாத்திலே உள்ளதா? முதல்ல கேட்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கற்றுத் தந்தார்கள், நோன்பை கற்றுத் தந்தார்கள், உம்ராவை கற்றுத் தந்தார்கள், இன்னும் பல வணக்கங்களை கற்றுத் தந்தார்கள். மௌலிதை கற்றுத் தந்தார்களா? மௌலிதை ஓதுகின்றார்கள். இந்த மௌலிது என்பது என்ன என்பது ஒரு பெரிய தலைப்பு. இது சில சுருக்கமாக நான் அதில் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்கின்றேன். மௌலிது என்பது என்ன என்றால், அடிப்படையிலே அவைகள் பாடல்கள், அவை கவிதைகள். தமிழ் மொழியிலே கவிதைகள் உண்டு, ஆங்கிலத்திலே கவிதைகள் உண்டு, அதே போல அரபுலையும் கவிதைகள் உண்டு. அந்த கவிதைகளை தொகுத்து ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம் என்ற பெயர்ல தான் மௌலிதுகளை இவர்கள் உண்டாக்கி இருக்கின்றார்கள். இந்த மௌலிதுகள் எப்போது உண்டாக்கப்பட்டவை என்று சொல்லும் போது ஒரு 400 ஆண்டுகள் இருக்கலாம் என்று அவங்களே சொல்றாங்க, நம்ம சொல்லவில்லை. யார் இந்த மௌலிதை ஓதுகிறார்களோ, சுபான மௌலிதை ஓதுகின்றார்களோ, அவங்களே சொல்லுகிற கருத்து என்னவென்றால் ஒரு 400 ஆண்டுகள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளி என்ன? 1400 ஆண்டுகள் தாண்டி விட்டது. 1400 ஆண்டுகளுக்கு மேல. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு, அவருடைய மரணத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் உண்டாக்கப்பட்ட ஒன்று எப்படி மார்க்கத்தில் வணக்கமாக ஆக முடியும்? இதை சிந்திக்க வேண்டாமா? இதை நீங்கள் புரியுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கின்றோம், இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. கவிதை என்பது அதுக்கு சின்ன ஒரு அனுமதி இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனா எந்த இடத்திலும் கவிதை வணக்கமாக ஆகாது. அஷ்ஷராவு எத்தனை உங்களுக்கு கவிஞர்களை வீரர்கள் தான் பின்பற்றுவார்கள். அலம்தர அன்னகும் ஃபீ குல்லி வாதின் யகீமுன் வ அன்னகும் யகுலுன மா லா யஃபாலுன். ஏன் அல்லாஹ் கவிஞரை பின்பற்ற கூடாதுங்கறான் அப்படினா, கவிஞரிடத்திலே ஒரு பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனை தெரியுமா? அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவாங்க. அன்னகும் யகுலுன மா லா யஃபாலுன். செய்யாதவற்றை எல்லாம் புனைந்து இட்டுக்கட்டி உருட்டி சொல்லுகிற ஒரு வழக்கம் கவிஞர்களுக்கு உண்டு. அதற்கு ஏராளமான சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். எத்தனையோ கவிதைகள் இருக்கிறது. இந்த கவிதைகள் எல்லாமே எப்படித்தான் ரசிப்பதற்கு நன்றாக இருக்கலாம், அதுல உண்மை இல்லை என்பதை கேட்கும் போதே நம்ம புரிந்து கொள்ள முடியும். நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், பழங்காலத்து கவிதையில ஒன்று சொல்லுவோம், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. அப்படி நிலவை பார்த்து வானம் சொல்லிச்சான். வானம் இருக்கலங்க, அது நிலாவை பார்த்து சொல்லிச்சா, டோன்ட் டச் மீ, என்னை தொடாதே. நிலவை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நம்ம நிக்கிற நிழல் பூமியில விழுகுதுல, இந்த நிழலை பார்த்து பூமி சொல்லிச்சா என்னையை தொடாதே.
இது கேட்கிறான், ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தன் இசையமைக்கிறான், ஒருத்தன் ரசிக்கிறான், தொலைஞ்சு போகட்டும். அறிவார்ந்த கருத்து ரீதியாக நமக்கு அணுக முடியுமா? நிலவை பார்த்து வானம் சொல்லிச்சா என்னப்பா உணர்றன்னு கேட்போம். அது எப்படிப்பா நிலவை பார்த்து பூமி எப்படி பேசும்னு கேட்போம். இந்த பிரச்சனை புரியுதா? அதான் இஸ்லாமிய மார்க்கம் ஏன் கவிதையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இது மாதிரியான முட்டாள்தனங்கள் கவிதைகளிலே நிரம்ப உண்டு. அதனால இஸ்லாமிய மார்க்கம் கவிஞர்களை ஓரம் கட்டுது, கவிதையவும் ஓரம் கட்டுது. இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை என்கின்றான் இறைவன். இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? இது சாதாரண வார்த்தையா? இந்த நபிக்கு நம்ம கற்றுக் கொடுக்கல, அதோட நிறுத்தி இருக்கலாம். அல்லாஹ் நிறுத்தல. அது அவருக்கு தேவையில்லை. அப்ப நபிகள் நாயகத்திற்கே எது தேவையில்லை என்று சொல்லப்பட்டதோ அது எப்படி வணக்கமாக ஆனது? சிந்திக்க வேண்டாமா? இந்த மௌலிதை மிகப்பெரிய நன்மையாக நினைத்து ஓதுகிற மக்கள், நீங்கள் இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஓரளவு சிந்தித்தால் கூட அது எங்கள் முயற்சிக்கு கிடைத்த வெற்றிதான். அல்லாஹ் எங்களுடைய இந்த முயற்சிக்கு நற்கூலியை வழங்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவிதை ஏற்றவும் தெரியாது. சில கவிதைகளை அவர்கள் ரசித்திருக்கின்றார்கள். உதாரணமாக புகாரிலே இடம்பெறுகிற ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, அலா குல்லி ஷைஇன் மா கலல்லாஹு பாத்திலுன். அப்படி ஒரு கவிதை இருக்கு. ஒரு கவிஞன் படிக்கிற அவருடைய காலத்துல ஒரு கவிஞன் படிக்கிறான், அலா குல்லி ஷைஇன் மா கலல்லாஹு பாத்திலுன். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழியக்கூடியதுதான் அல்லாஹ்வை தவிர. இது எப்படி இருக்குன்னா, இந்த குல்லுமன் அலைஹா பாடுவதில்ல சூரத்துர் ரஹ்மான்ல அந்த கருத்தை தான் இந்த கவிதையும் தருகிறது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கவிஞன் சொன்ன வார்த்தைகளிலேயே இந்த வார்த்தை தான் உண்மையான வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை தான் உண்மை, மத்தையெல்லாம் உருடான்னு அர்த்தம். நிறைய புலி இருக்கிற அந்த காலத்திலே கவிஞர்கள் இந்த ஒண்ணு நல்லது சொல்லி இருக்கிறோம், அதுக்காக வணக்கம்னு சொல்லவில்லை, லேசா ரசிச்சுட்டு விட்டுட்டாங்க. அதே போல இன்னொரு செய்தியை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிக்காவுக்கு போறாங்க. அங்கு சில சிறுமிகள் பத்ர் போரில் கொல்லப்பட்ட சஹாபாக்களை பற்றி, அவருடைய வீரத்தை பற்றி சில பாடல்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே அந்த பாட்டு அங்க மாறுது, சிச்சுவேஷன் மாறுது. அந்த பிள்ளைகள் பாட்டை மாத்துகிறார்கள். என்ன பாடுறாங்க? ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின் என்று படிக்கிறாங்க. அதாவது ஃபீனா நபியுன், நம்மிடத்திலே ஒரு நபி இருக்கின்றார், யஅலமு மா ஃபீ கதின், அவர் நாளை நடப்பதையும் அறியக்கூடியவராக இருக்கின்றார். இந்த வார்த்தை தப்பு. ரசூலுல்லாஹ் இதை அனுமதிச்சாங்களா? இதை படிக்காதே, இதை நிறுத்து என்று அங்கே கண்டிக்கிறார்கள். அப்புறம் ரெண்டை இணைச்சு வச்சு பாருங்க. ஒருவன் கவிதை படிக்கிறான், ஒரு நல்ல கருத்து இருக்கு, அவன் படிச்ச மற்ற கருத்துல தப்பான கருத்தா இருக்கு, மற்ற கருத்துலாம் தப்பு, இந்த கருத்திலே ஒரு உண்மை உண்டு என்றுதான் சொன்னாங்க. இதே ஒரு சிறுமி ஒரு பாட்டு படிக்கிறார், அந்த பாட்டிலே என்ன இருக்குது? அது நல்ல அர்த்தத்தை தரவில்லை, அது அர்த்தம் இல்லை, அதிலே அனர்த்தம் இருக்கிறது. எனவே சொன்னார்கள், இந்த வரியை படிக்காத, முன்னாடி படிச்ச வரியை படி. அப்ப கவிதைக்கு சூழல் புரியுதா இல்லையா? இஸ்லாம் கவிதை எப்படி வச்சிருக்குன்னு. இந்த கவிதைகள் தான் இன்று மௌலிதுகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அடிப்படை. இன்னொன்னு பாருங்களேன், இந்த கவிதைகளை பாடல்களை இன்று படிக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல்களிலும் வீடுகளிலும் கடை தெருக்களிலும் கடை வீதிகளிலும் கல்யாண வீட்டிலும் எல்லா வீட்டிலையும் மௌலிது ஓதுகின்றார்கள். இதை ஓதுகிறவர்கள் அதை எப்படி ஓதுறாங்கன்றதை நீங்க கவனிக்கணும். பெரும்பான்மையான இடங்களிலே இவர்கள் ஓதுகிற அந்த மௌலிதுகளை சினிமா பாடல்களிலே இருந்துதான் மெட்டெடுத்து படிக்கின்றார்கள். பெரும்பான்மை நம்மளே கிராஸ் பண்ணி பல பள்ளியாசலுக்கு போகும்போது கேட்கிறது, சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தபா மா யலூஹுன் நஹார், நான் மலரோடு தனியாக என்ற பாட்டு படிக்கின்றார்கள். ஏராளமான பாடல்கள், அரபி பாட்டு, ஹிந்தி பாட்டு, தமிழ் பாட்டு, அதிலே பழைய பாட்டு, புதுப்பாட்டு என்று இந்த பாடல்களிலே தான் இவர்கள் படிக்கின்றார்கள். சல்லு பினாபிஹி திமாமி அலா ஷபீல் அனாமி ஹபீபி முஹியல் இமாமி அலைஹி அஸ்க ஸலாமி. என்ன தெரியுதா?
பழைய ஆளுகளுக்கு தெரிகிறது. பூ போல பிறக்கும் அந்த பாட்டுல இருந்து படிக்கிறாங்க. இவர்கள் படிக்கக்கூடிய நிறைய பாடல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா சினிமா பாட்டிலே இருந்துதான் இவர்கள் மெட்டெடுத்து படிக்கின்றார்கள். சினிமா பாட்டுகளில் இருந்து மெட்டெடுத்து அதே அந்த கெட்ட சிந்தனைகளை மக்களிடத்திலே விதைத்ததை தவிர இவர்கள் செய்த சாதனை என்ன? ஒரு வழிகேட்டை, ஒரு இரையச்சம் இல்லாத ஒரு காரியத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் புகுத்துவதற்காக இப்படிப்பட்ட வழிகேடுகளை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறாங்க. சில மௌலூது நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? அந்த இந்த குப்பைகள் இருக்குது ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் அந்த மௌலூதுல இடம்பெறுகின்ற வரிகளை பார்த்தால் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள் அதுல இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க, அந்த கஃபாருல் ஹதாயா, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவரே. பாவங்களை மன்னிக்கிறது யார்? நபிகள் நாயகமா? படைத்த ரப்புல் ஆலமீன் இல்லையா? அல்லாஹ்வை விட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே சென்று ஒருத்தன் பிரார்த்தித்தால் அதுதானங்க நம்ம ஷிர்க்குங்கிறோம். இறைவனுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வுடைய இடத்திலே நபிகள் நாயகத்தை கொண்டு போய் வைத்தாலும் அது இணை கற்பித்தல் தான். எப்படி அல்லாஹ்வுடைய இடத்திலே ஈசா நபியை வைத்த மக்களை, அந்த கொள்கையை, அந்த சித்தாந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதை குஃப்ர் என்று ஷிர்க் என்று நாம் சொல்கிறோமோ, அதே இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு வரணும். ஈசா நபி ஒரு நபி, ரசூலுல்லாஹ் ஒரு நபி. அந்த நபிகள் நாயகத்தை இறை இடத்திலே கொண்டு போய் வைத்தால் அங்கே இணை கற்பித்தல் தானே வர முடியும். அந்த மாதிரி நிறைய காரியங்களை இந்த மௌலூதுடைய பெயரால் இவர்கள் ஏற்றி வைத்திருப்பதை பார்க்கின்றோம். இது சுபஹான மௌலூதுல இதிலே நிறைய இருக்கிறது. என்னுடைய நேரத்தையும் நான் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்து ஒரு மாதம் வரும், ரபியுல் ஆகிர் மாதம். இந்த ரபியுல் ஆகிர் மாதத்திலே வேறு ஒரு மௌலூது ஓதுவாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? முஹியத்தீன் மௌலூது. முஹியத்தீன்னா யாரு? அப்துல் காதிர் ஜீலானி. அவர்தான் யாரா? அகில உலக அவுலியாக்களின் தலைவர். அவர் யார்? இப்ப இங்க எல்லாம் இருக்கிறாங்க. இங்க திருச்சியில நத்தர் வழி இருக்கிறாரு, பொட்டல்புதூர்ல நூர் முகமது இருக்கிறாரு, ஏர்வாடியில இப்ராஹிம் இருக்கிறாரு, முத்துப்பேட்டையில ஷேக் தாவூத் இருக்கிறாரு. இப்படி இருக்கிறாங்கல்ல. இந்த எல்லா அவுலியாக்களுடைய இன்டர்நேஷனல் லீடர் யாரு அப்படின்னா அது முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி தான். அவர் யாருன்னா அவர் அப்பேற்பட்டவர் இப்பேற்பட்டவர் என்று சொல்லி ஒரு மௌலூதை உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். இதனுடைய வார்த்தைகளை பார்த்தால் சுபான மௌலூதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, பரவாயில்லன்னா வழிகேடு தான். முஹித்தீன் மௌலூதோட ஒப்பிடும் போது இது ரொம்ப மோசமா இருக்கிறது. முஹித்தீன் மௌலூது அவ்வளவு கேவலமான வார்த்தைகள், நஞ்சு கருத்துக்கள், ஒரு முஸ்லிமுடைய ஈமானை இல்லாமல் போக செய்து அந்த ஒன்னு போதுங்க அவனை நரகத்திலே கொண்டு தள்ளுறதுக்கு போதுங்கிற அளவுக்கு கொடிய வார்த்தைகளை கொண்டதாக முஹித்தீன் மௌலூது இருப்பதை பார்க்கின்றோம். நிறைய இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்னு சொல்கிறேன். முஹித்தீன் மௌலூதுல ஒரு பாடல் வருகிறது. ரஆ பி ஃபஜ்ஜின் ஸகீமா மின் குப்திகா அய்யுகீமா லம்மா கதா முஸ்தகீமா நாதாஹு ஐயா கிவாமி இன்னி லதீனுர் ரஷாதி அஹியைதனி கையுனாதி லகும் பிஹி குல்லு நாதி யா முஹித்தீன் ஹாமி. இப்படி படிப்பாங்க. அந்த ரபியுல் ஆகிர் மாதத்துல படிப்பாங்க. இதையெல்லாம் பல நம்ம பெரியவங்க அவருடைய பக்தி பரவசத்தோடு ஓதக்கூடிய ஒரு வரின்னு வைங்களேன். இதுக்கு அர்த்தம் தெரியாது. இதுக்கு நான் அர்த்தத்தை சொல்றேன், நீங்க சிந்தித்து பாருங்கள். அது என்ன வருது தெரியுமா? ரஆபி ஃபஜ்ஜின் ஸகீமா. ஸகீம்னா நோயாளி. அதாவது முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஒரு நாள் நடந்து போனாராம். அப்போது ஒரு நோயாளியை அவர் கண்டார். உடனே அந்த நோயாளி என்ன செய்கிறார்? அவரால் எந்திரிக்க முடியல. தன்னை தூக்கி விடுமாறு கோரிக்கை வைக்கிறார். கொஞ்சம் தூக்கி விடுங்கதா அப்படின்னு கேட்கிறார். இவர் போய் அவரை தூக்கி நிறுத்துகிறார். அவர் நின்று கொஞ்சம் ரெடி ஆயிட்டார். ஆளு ரெடி ஆயிட்டு அவர் இந்த முஹித்தீனை பார்த்து சொல்றாரு. என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க என்னையே தூக்கி நிப்பாட்டிட்டீங்களே, நான் யார் தெரியுமா? நான் தான் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் என்ற ஒரு சித்தாந்தம் தானே. அவர் சொல்றாரு, அந்த மனிதர் சொல்றாரு, நான் தான் இஸ்லாமிய மார்க்கம். நீங்க என்னையே உயிர்ப்பிச்சிட்டீங்க, என்னையே தூக்கி நிப்பாட்டிட்டீங்க. எனவே நீங்கள் முஹித்தீன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவீர்கள். முஹித்தீன் என்ன அர்த்தம்? மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் அர்த்தம். முஹியி என்றால் உயிர்ப்பித்தவர், தீன்னா மார்க்கம். மார்க்கத்தையே உயிர்ப்பித்தவர் யாரா? முஹித்தீனா. அப்ப அல்லாஹ்வுக்கெல்லாம் ஏழல போல அவங்க நம்பிக்கையை நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு இறைவனால் கூட இயலவில்லை. இந்த வந்தார் முஹித்தீன் வந்தாரு, தூக்கி நிறுத்தி விட்டார். இதை ஒரு முஸ்லிம் நம்பினால்
அவருடைய உள்ளத்திலே ஈமான் நிலைத்திருக்குமா, ஷிர்க் நிலைத்திருக்குமா? இதை நம்புகிற மக்கள் எத்தனை மக்கள்? பாமர மக்கள், பாட்டாளிகள் இதை புரியாமல் அந்த வழிகேட்டிலே வீழ்ந்து கிடக்கின்றார்கள். சாதாரண மக்கள் இவர்கள் நமக்கு சரியான வழியை காட்டுகிறார்கள், இவர்கள் நம்மை நேரான வழியிலே அழைத்து செல்கின்றார்கள் என்று நம்பி அவர்கள் பின்னால் செல்கிறார்களே, அந்த மக்களுக்காகத்தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். சிந்திக்க வேண்டும் மக்களே, யோசித்து பாருங்கள். இது விளையாட்டு காரியம் அல்ல. இந்த உலகத்திலே நாம் தோற்று போனால், ஒரு தேர்விலே ஃபெயிலா போனால் மறு எக்ஸாம் எழுத முடியும். ஆனால் உலக வாழ்க்கையிலே நாம் தோற்று போனால் அதை திருத்திக் கொள்வதற்கு மறுமையிலே அல்லாஹ் வாய்ப்பளிக்க மாட்டான். உலகத்திலே தான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த மக்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை காப்பாற்றி இருக்கின்றான். நாங்கெல்லாம் அந்த ஷிர்க் குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள் தான். சிறு வயதிலே மௌலிது ஓதி இருக்கிறோம், நிறையாக்களுக்கு போயிருக்கிறோம். இந்த நிலையிலே இருந்து அல்லாஹ் நம்மை நேர்வழியை நோக்கி அழைத்து வந்திருக்கின்றான். இந்த நேர்வழிக்கு மற்ற மக்களையும் அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய மௌலிதை இவ்வளவு பேர் ஓதுறாங்களே, அப்ப எதுக்காக ஓதுறாங்க? இது ஒரு கேள்வி. எதுக்காக ஓதுறாங்க? காசுக்காகத்தான் ஓதுறாங்க. பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். மௌலிதுக்கு நீங்கள் காசை நிறுத்தி பாருங்கள். நன்மை தானே ஓதுறீங்க, சுபான மௌலிது ஓதுனா நன்மை தானே, காசு தர மாட்டோம், இனாமாக இலவசமாக வந்து எங்கள் வீட்டில் மௌலிது ஓதிட்டு போவாங்கன்னு சொல்லி பாருங்களேன். எத்தனை ஆலிம் சாக்கள் வருவார்கள். இந்த மௌலிது என்பது காசுக்காக உண்டாக்கப்பட்டது. நாம் மேடையிலே வைத்து பகிரங்கமாக சொல்லுகிறோம். இதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் சொல்லட்டுமா? நாங்கள் சிறு வயதிலே மௌலிது ஓதி இருக்கிறோம். அப்போது ஒரு புத்தகமே, அந்த புத்தகம் இப்போதும் என் வீட்டில் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, மௌலிது பாடல்களை படிக்கும் போது அரபி பாட்டா படிப்போம், இடையில சில தமிழ் பாட்டுகளும் வரும். அரபியில மீனிங் அப்ப தெரியாது நமக்கு. அந்த தமிழ் பாட்டு படிச்சு தெரியுமா? அதுல ஒரு பாட்டை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். முதல்ல அந்த தமிழ் வந்து பழைய தமிழ், இப்ப உள்ள மக்களுக்கு கனெக்ட் ஆகாது. எனவே நான் அதையும் படிக்கிறேன், அதுக்கு டிரான்ஸ்லேஷன் தனியா பண்றேன். முதல்ல அந்த பாட்டை சொல்றேன். கந்தமா மௌலூதோதும் லப்பைக்கு கற்கண்டும் மிளகுடனே காப்பியும் சொந்தமாக தயார் செய்து ஊட்டியிடும் பெண்டீர்கள் யாவருக்கும் அந்தமான அல்கவுனு பைத்தினை ஓதுவோமே சந்தமான திரேகரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே. போனா போது ரசூலுல்லாஹ் கடைசில சேர்த்துக்கிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கந்தமா மௌலிது ஓதும் லப்பைக்கு, பழமை வாய்ந்த மௌலித ஓதக்கூடிய அஜரத்துக்கு. காப்பி, காஃபி குழம்பி. அது எப்படி காப்பி? சாதா காப்பி இல்லை, கற்கண்டு மிளகு. இந்த ஆலிம் சாக்களுக்கு பாத்தீங்கன்னா வாய்க்கு வக்கனையா தான் கேட்கும். சாதா காப்பி எல்லாம் இறங்காது. கற்கண்டு மிளகு தூக்கலா போட்டு. எங்க கடையில வாங்கலாமா? சொந்தமாக உங்க வீட்டுல நீங்க என்ன செய்யுங்க, சயாவை போட்டு காப்பியை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அல்கவுனு பைத்தினை ஓதுவோமே. இந்த மாதிரி எங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்தா நாங்க இந்த அல்கவுனு பைத்தை உங்களுக்கு டெடிகேட் பண்ணுகிறோம். அல்கவுனு கதிலாலனாவஸ்தனார் யா மௌலிதில் ஹாதி வ தாபல் கரார் என்று ஒரு பைத்து உண்டு. நீ எனக்கு காப்பியை போட்டு குடி, நான் உனக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். இப்ப தெரியுதா மௌலிது எதுக்குன்னு? காப்பிக்கு, பிரியாணிக்கு, கரியானத்துக்கு, குருமாவுக்கு, கைமாவுக்கு, புலவு சோற்றுக்கு, காசுக்கு, 50க்கு, 100க்கு, இன்னைக்கு 500க்கு, 1000க்கு. இது வணக்கம் இல்லை என்பது அவர்களுக்கு கூட தெரிந்திருக்கலாம். என்னவோ அல்ல அறிவான். இப்படிப்பட்ட ஒரு வழிகேடை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் விதைக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். வேதனையாக இருக்கிறது. இந்த மக்கள் அறியாமையிலே அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களை இந்த கொடிய நரகத்திற்கு ஒரு கூட்டம் அழைத்து செல்ல பார்க்கின்றது. இதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல ஆண்டுகளாக இன்றைக்கு பிரச்சார களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு நோக்கமும் கிடையாது. காசு கிடைக்கிறதா, பைசா கிடைக்கிறதா, மேடை போட்டு பேசிவிட்டு போனால் எங்கள் பையை நிரப்பி அனுப்புகிறார்களா? ஒன்றுமே இல்லை. இந்த மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும். இந்த கூட்டம் போட்டு சொன்னால் அதிலே 4 பேர் திருந்தினால், இந்த வழிகேட்டை விட்டு வெளியேறினால் அல்லாஹ் நமக்கு மறுமையிலே கூலி தருவான், சொர்க்கத்தில் நம்முடைய வசதிகளை அல்லாஹ் அலங்கரிப்பான் என்ற நோக்கத்தில் தான் நம்முடைய பிரச்சாரம் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் தர்கா வழிபாடு,
எத்தனை எத்தனை தர்காக்களை கட்டி வைத்திருக்கின்றார்கள். தர்கா வழிபாடு என்று ஒன்று இஸ்லாத்தில் உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஒழிக்க வந்தார்களோ, எந்த வழிபாட்டை தரைமட்டமாக்க வந்தார்களோ, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இன்று பல தர்காக்களை உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த தர்கா வழிபாட்டை, இந்த தர்காவில் உள்ள அவுலியாக்களை கொண்டு அல்லாஹ் தான் நமக்கு அருள் புரிகிறான், அல்லாஹ்வின் மீது விட்டு கட்டுகிறார்கள். நாம் எல்லாரும் சிறுபிள்ளையாக இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்டிருப்போம். என்ன பாட்டு? தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம். எல்லா முசிபத்து பேரும் அதுல வரும். எல்லா முசிபத்து இங்க வரும். தாரணியோர்கள் போற்றும் திருச்சி தபுலே ஆலம் நத்துகர் வழி அதுல வரும். உலகம் முக்க எல்லாம் புகழ்றாங்களாம். இது பாட்டு படிப்பாங்கல்ல. இந்த தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் பாட்டுக்கு முன்னாடி ஒரு தொகைரா ஒன்று வரும். தொகைரா என்று சொன்னால் ஒரு பாட்டுக்கு வருகின்ற ஒரு முன்னுரை மாதிரி வைங்களேன். அதில் அவர் படிப்பாரு, அவுலியாக்கள் எனப்படும் படிப்பாரு, அவுலியாக்கள் எனப்படும் இறைநேச செல்வர்களை ஆங்காங்கே ஏற்படுத்தி அனைத்துலக மக்களுக்கும் நல்ல வழி காட்டி வைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அட பாவிகளா, இந்த கபரை, இந்த குஃப்ரை, இந்த ஷிர்கை, இந்த இணை கற்பித்தலை இவர்கள் உண்டாக்கி வைத்துவிட்டு, இதை உண்டாக்கி வைத்தவன் யாரா? அல்லாஹ் உண்டாக்கி வைத்திருக்கிறான் என்று நாக்கூசாமல் படிக்கின்றார்களே, அதை உண்மை என்று நம்புகிறார்களே. சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் அவனுக்கு எதுவுமே வேலை செய்யாது. இந்த அடிப்படைக்கு மாற்றமாகத்தான் இன்று தர்காக்களை இவர்கள் கட்டி வைத்திருக்கின்றார்கள். முதல்ல தர்காக்களை கட்டலாமா? தர்கா விஷயம் என்பது ஒரு பரந்துபட்ட தலைப்பு. சுருக்கமாக சில வார்த்தைகளை சொல்லி என்னுடைய முடிவுக்கு நான் வர வேண்டி இருக்கிறது. முதல்ல ஒரு கேள்வி, தர்கால 1000 விஷயம் நம்ம பயந்து சொல்றோம். நிறைய பிரச்சாரங்களுக்கு நீங்க கேட்டுக்கலாம். 1-2 அடிப்படையான கேள்விகளை மாத்திரம் நான் வைக்கிறேன். அன்பான தாய்மார்கள், அழகான சகோதரர்கள், நீங்கள் சிந்திக்க வேண்டும். யாருடைய பேச்சை நம்பி அதில் விழுந்துடக் கூடாது. நான் சொல்லுவது என்னுடைய கருத்து அல்ல. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலிருந்து நான் சில ஆதாரங்களை வைக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளில் இருந்து அதுக்குரிய தலீல்களை நான் முன்வைக்கின்றேன். பாருங்க, ஒரு ஆளு இறந்துட்டாரு, அவரை அடக்கம் பண்ணியாச்சு, கபர்ல அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் செய்து விட்டால் அந்த கபருக்கு மேலே ஒரு கட்டடம் கட்டுவதற்கு மார்க்கம் முதல்ல அனுமதி கொடுக்குதா? கட்டி வச்சு தர்கா வழிபாடு கூடுமாங்கிறது ரெண்டாவது. கட்டுறது கூடுமா முதல்ல? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரியங்களை தடுத்தார்கள். அதுல ஒண்ணு என்ன? யுபுனா அலைஹி, அந்த கபருக்கு மேலே கட்டப்படுவதை நபி அவர்கள் தடுத்தார்கள். கபரை கட்டவே கூடாதுன்றாங்க. சரி, கட்டியாச்சு, என்ன செய்வது? இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் அதை இடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருமகன் அலில்லாஹ் அவர்களை அழைத்து சொன்னார்கள், வலா கபரன் முஷைஃபன் இல்லா சப்பைத்தஹு, எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதே. கபரை கட்டக்கூடாது. சரி, ஏற்கனவே கட்டின கபரையாவது வைக்கலாமா? அதையும் விடக்கூடாது. எல்லா கபரையும் இடிச்சு தரமட்டமாக்கு. இது அரசாங்கம் செய்ய, நம்ம செய்ய முடியாது. பிரச்சாரம் நம்ம பண்ணுவோம். ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்கன்னா அவங்க ஆட்சி தலைவர் அவரு மருமகனுக்கு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, இடிச்சு தரமட்டமாக்கு. அப்ப கபரை இடித்து தரைமட்டமாக்கி விட்டால் எப்படி தர்கா வரும்? எப்படி அங்கே போய் வழிபாடு செய்ய முடியும்? சிந்திக்க வேண்டும். இன்னும் இதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தர்கா வழிபாடு இல்லை என்பதற்கு ஒரு முக்கியமான கேள்விங்க. ஒரு மனிதர் இறந்து விட்டார். இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையிலே 2 நிலை இருக்கிறது மௌத்துக்கு பிறகு. நல்லடியாருடைய மௌத்து எப்படி, கெட்டவனுடைய மௌத்து எப்படி? 2 அடிப்படை இருக்குது. ஒன்று என்ன? நல்லடியார் மரணித்து விட்டால் அவரை கபர்ல அடக்கம் பண்ணிடுவாங்க. அடக்கம் பண்ண பிறகு முன்கர் நக்கீர் என்கின்ற வானவர்கள் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. மர்ரப்புக்க, உன் இறைவன் யார்? இன்னும் சில கேள்விகள் கேட்கிறாங்க. அவர் அந்த கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்கிறார். பதிலளித்த உடனே அவருக்கு சில நற்செய்தி எல்லாம் சொல்லப்படுகிறது. கடைசியிலே அவர் அந்த கபரிலேயே தூங்க வைக்கப்படுகிறார். எப்படி தூங்க வைக்கப்படுகிறார்? நம்க நவமத்தில் அரூஸ், இந்த வார்த்தை வருகிறது. புதுமா பிள்ளையை போல அவர் தூங்க வைக்கப்படுகிறார். எது வரைக்கும்? கியாமத் வரைக்கும். நல்லடியாராக இருந்தால் அவர் அவுலியான்னு வச்சுக்கிறோமே. நீங்க சொல்ற முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அக்மாருக்கு அவுலியாவா இருக்கட்டுமே.
அவர் நல்லடியாராக இருந்தால் அவர் இப்போது துயில் கொண்டிருக்கிறார். எதுவரைக்கும்? கியாமத்து வரைக்கும் அவர் தூங்கிட்டு இருப்பார். இது நல்லடியாருடைய நிலை. அப்ப தூங்குறவட்ட போய் எங்களுக்கு விசாவை கொடுங்க, எங்களுக்கு பாஸ்போர்ட்டை கொடுங்க, எங்களுக்கு படிப்பை கொடுங்க, எங்களுக்கு ஹோண்டா கொடுங்க, போண்டா கொடுங்கன்னு கேட்டா அவங்க காதுல கேட்குமா? சிந்திக்க வேண்டாமா? நல்லடியாராக இருந்தாலும் தூங்குகிறார், நமது அழைப்பு அவர் காதுக்கு கேட்காது. சரி, கெட்ட அடியாருக்கு வருவோம். பாவி, அவனை கொண்டே புதைச்சாச்சு, கஃபன் பண்ணியாச்சு, தஃபன் பண்ணியாச்சு. தஃபன்னா அடக்கம் பண்றது. அடக்கம் பண்ண பிறகு முன்கர் நக்கீர் வர்றாங்க, விசாரிக்கிறாங்க, உன் இறைவன் யார்? இன்னும் சில கேள்வி கேட்கிறாங்க. ஹா ஹா லா அதிரிங்கிறான், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உடனே அவனுக்கு கபரிலே தண்டனை ஆரம்பித்து விடுகிறது. கபரிலே அவன் தாக்கப்படுகிறான். கபர் அவனை நெருக்கும். மறுமை வரைக்கும் அவனுக்கு என்ன அந்த தண்டனை தொடரும். தொடருதா? சரி, இவன் முழிச்சிருக்கிறான். முழிச்சிருந்தாலும் நம்ம சொல்றது அவன்கிட்ட கேட்காது. பரிசவும் இலா யௌமி யுபாதுன் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த உலகத்திற்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலே ஒரு திரை இருக்கிறதுன்னு தான். ஒரு பேச்சுக்கு கேட்கும்னு வச்சுக்கிட்டாலும் அவன்கிட்ட போய் கேட்கறது நியாயமா? அவனே நரகவாசி. அவன் கபூர்ல மிதி வாங்கிக்கிட்டு உத வாங்கிட்டு அவன்கிட்ட போய் எங்களுக்கு போய் நீங்க அதை தாங்க, அல்லாட்ட போய் சொல்லுங்கன்னு கேட்பது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கிறதா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பாவி மக்கள் அதிலே இன்றைக்கு விழுந்து கிடக்கின்றார்கள். அவங்க நினைக்கிறாங்க அஜர்த்துமார்கள் சொல்வதெல்லாம் சரி என்று நினைக்கின்றார்கள். அல்லாஹ்தான் சரியாக சொல்லுகிறவன், அல்லாஹ்வுடைய தூதர் தான் சரியாக சொல்லுகிறவர்கள். எனவே அந்த அடிப்படைக்கு எது நெருக்கமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருமறை வேதத்தை படிக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளை படிக்க வேண்டும். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று எதையோ கேட்டு நாம் பின்பற்றி விட்டால் அது நமக்கு மறுமையிலே மிகப்பெரிய பாதகத்தை, பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அத்தகைய நிலையில் இருந்து இந்த மக்களை இறைவன் காப்பானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.